வண்டியோட விலை என்ன? உங்களுக்கு புக் பண்ணதுலேருந்து எவ்வளோ நாள் உங்களுக்கு கிடைச்சது? நான் ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கோ இல்லை செகண்ட் வீக்லேயோ புக் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் 2026. நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். டெஸ்ட் ட்ரைவ் வந்துட்டு நவம்பரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். வண்டி டேரெக்டாக ரேப்டி ஷோர் முகலிவாக்கத்தில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போய் டேரெக்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். டெஸ்ட் ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வண்டி ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண ஒரே எலக்ட்ரிக் வண்டி இதுதான். வேற எதுவுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல. இது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே. ஏன்னா ஸ்ப்ரிண்ட் மோடில் இருக்க பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மேசிவ். சீரியஸ்லி அடிச்சிக்கவே முடியாத ரேஞ்சுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ வரைக்குமே வண்டியோட பர்ஃபார்மன்ஸில் எனக்கு எந்த குறையுமே எப்பவுமே கிடையவே கிடையாது. எடுத்ததுலேருந்தே சூப்பராக இருக்குது. நல்ல பிக்கப், நல்ல மைலேஜ்னு சொல்ல முடியாது, அது மட்டும் பிரச்சனை இருக்குது. வண்டி எடுத்து அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 65 to 70 அவ்வளோதான் ரேஞ்ச். நான் கம்ஃபர்ட் மோடில் ஓட்டினாலும் சரி, ஸ்போர்ட்டில் ஓட்டினாலும் சரி, இல்லை ஸ்ப்ரிண்ட் மோடில் ஓட்டினாலும் சரி, மேக்ஸிமம் ரேஞ்ச் 70 அவ்வளோதான் கொடுத்துட்டு இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் பிரைமரி மேஜர் அப்டேட் ஒன்று வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டு திவாகர் பிரதருக்காக ரெக்கார்டிங் 99% சார்ஜில் எடுக்கிறோம். டைம் 8:15. இப்போ தான் இங்கேருந்து கிளம்புறேன். இன்னும் 138 காட்டுது இந்த மோடில். அப்புறம் 96 ரேஞ்ச் வந்து பவர் மோடில் காட்டுது. ஸ்ப்ரிண்ட்டில் வந்து 73 காட்டுது. நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ட்ரிப் மீட்டர் வந்துட்டு 0 பண்ணிடுவோம். ஸோ ட்ரிப் மீட்டர் ரீசெட்டட், 2 ட்ரிப் மீட்டர் ரீசெட் பண்ணியாச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3670. ஓகே. ஸோ இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம். அங்கே போகும்போது எப்படியும் 3700 மேலே போயிடும். ஓகே, கிளம்புவோம். 0